பல வருஷமா ப்ரொஃபஷனல் மீடியாவோட ராஜாவா இருந்தது எஸ்டிஐ. ஆனா இப்போ அதோட காலம் முடியுது. முன்னாடி எஸ்டிஐல ஆடியோ வீடியோன்னு எல்லாமே ஒரே சிக்னலா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ஐபிஎல்ல எல்லாமே தனித்தனி. ஸோ இந்த ஐபி உலகத்துக்கு ஒரு புது ஸ்டாண்டர்ட் தேவைப்பட்டுச்சு. அதுதான் எஸ்எம்பிடிஇ எஸ்டி 2110. ஆனா இது தானா வரல. இண்டஸ்ட்ரியோட பெரிய அமைப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதை கொண்டு வந்தாங்க. சரி, இந்த ST211ல அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு? வாங்க பார்க்கலாம். T21 என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் ஒண்ணா அனுப்பாம வீடியோ ஆடியோன்னு தனித்தனியா பிரிச்சு அனுப்புது. அப்போ இதெல்லாம் எப்படி கரெக்டா ஒன்னா சேரும்? அதுக்கு தான் பிடிபின்னு ஒரு மாஸ்டர் கிளாக் இருக்கு. அதாவது ஒரே நெட்வொர்க்ல மீடியா டேட்டா ரெண்டுமே இது ப்ரொடக்ஷன்ல புது புது வழிகளை திறக்குது. சரி, இது வெறும் வீடியோக்கு மட்டும் இல்ல, ஆடியோக்கும் இது ஒரு பெரிய அப்கிரேட். ST2010ஓட ஆடியோ AES 67 ஸ்டாண்டர்டோட ஒத்துப்போகும். ஆனா சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் இருக்கு. டால்பி மாதிரி கம்ப்ரஸ்ட் ஆடியோவா? அதையும் ST2131 பாத்துக்கும். இந்த ஸ்டாண்டர்டை அப்படியே நிக்கல. 2017ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கு. 4K 8K HDR எது வந்தாலும் சரி ST2110 எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம ஹார்ட்வேர் உலகத்துல இருந்து சாஃப்ட்வேர் உலகத்துக்கு மாறிட்டோம். மீடியா வெறும் டேட்டாவா மாறினா இனிமே கிரியேட்டிவிட்டிக்கு எல்லையே இருக்குமா? யோசிச்சு பாருங்க.